இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என்று பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரகுமான். வணக்கம் ரகுமான். இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவதா தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவலை சொல்லுங்க. பாகிஸ்தான் வசம் உள்ள இந்திய விமானப்படையினுடைய போர் விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார். இந்திய போர் விமானியான அபிநந்தன் தற்போது பாகிஸ்தான் வசம் இருக்கிறார். நேற்று பாகிஸ்தான் போர் விமானங்கள் இந்திய வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்த பொழுது அந்த விமானங்கள் விரட்டி அடிக்கப்பட்டன. அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையினுடைய விமானம் ஒன்று, மிக் ரக விமானம் ஒன்று, அந்த விமானத்தினுடைய போர் விமானி அபிநந்தன் துரதிருஷ்டவசமாக அது பாகிஸ்தான் எல்லைக்குள், எதிரி நாட்டினுடைய எல்லைக்குள் அந்த விமானம் விழுந்து விட்டது. அங்கு போர் விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் வசம் பிடிபட்டார். தற்போது அவர் பாகிஸ்தான் வசம் இருக்கிறார். அவரை உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்த இந்தியா அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தது. பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் மூலம் அந்த நாட்டு அரசிடம் அவர் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது. இதே போல இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரை அழைத்தும் அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. இதே போல பல்வேறு நாட்டு தூதர்கள் மூலம் அரசு ரீதியில், ராஜ்ய ரீதியில் பேசி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் மூலமும் அழுத்தம் கொடுக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இது தவிர இது போன்ற போர் விமானி ஒருவர் அங்கு எதிரி வசம் இருக்கும் பொழுது அவரை விடுவிப்பதற்கான அந்த சர்வதேச அளவிலான அந்த உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் உரையாற்றிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அமைதி முயற்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்லெண்ண நோக்கத்துடன், அந்த ஒரு நல்லெண்ணத்திற்கு அடையாளமாக பாகிஸ்தான் வசம் உள்ள போர் விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை அவர் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் வெளியிட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அங்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாத கட்டமைப்புகளை அழிப்பதற்காக இந்தியா நடவடிக்கை எடுத்தது. பாகிஸ்தான் இராணுவத்திற்கோ அல்லது அந்த நாட்டு மக்களுக்கோ எந்த விதமான பாதிப்புமின்றி தீவிரவாத முகாம்களை மட்டும் தாக்கி அழிக்கும் வகையில் ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ஜெய்ஷ்-இ-முகமதினுடைய தலைமையகம் அழிக்கப்பட்டதாக இந்தியா கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பாகிஸ்தானுடைய அத்துமீறல் என்பது நேற்று நடந்ததை நாம் பார்க்கிறோம். இந்திய வான்பரப்பிற்குள் அந்த விமானங்கள் நுழைந்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்த பொழுது அந்த விமானம் விரட்டி அடிக்கப்பட்டன. அந்த முயற்சியில் தான் அந்த விமானி அபிநந்தன் அந்த எதிரி நாட்டின் வசம் சிக்கிக் கொண்டார். அவர் அந்த பாகிஸ்தான் வசம் சிக்கியது தொடர்பான வீடியோக்கள் கூட வெளியாகின. அந்த வீடியோவில் இருப்பவர் அபிநந்தன் என்பது உடனடியாக உறுதிப்படவில்லை என்றாலும் கூட அந்த தகவல் வெகு வேகமாக பரவியது. அப்படி விமானத்திலிருந்து விழுந்த அந்த அபிநந்தனை அங்கு இருக்கிறவர்கள் பிடித்து செல்வதும், அவர்கள் தாக்கி அந்த முகத்தில் காயம் பட்டிருப்பது போன்ற வீடியோ காட்சிகளும் கூட வெளியாகின. அதன் பிறகு பாகிஸ்தான் அரசே அந்த வெளியிட்ட அந்த வீடியோவில் விமானி அபிநந்தன் தாம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தாம் மரியாதையாக நடத்தப்பட்டதாகவும் கூறுவது போன்ற அந்த ஆடியோவும் கூட அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த செய்திகளும் கூட சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவின. இதைத் தொடர்ந்து அந்த விமானி அபிநந்தன் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று இந்தியாவில் ஒருமித்த குரலில் ஒரு குரல் எழுப்பப்பட்டது. அரசு மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரும் அந்த விமானி அபிநந்தன் பத்திரமாக பாகிஸ்தான் பிடியிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்திய அரசும் கூட அந்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. இதற்காக ஏதேனும் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளலாம் என அந்த பாகிஸ்தான் அரசு முயற்சியாக கூறப்பட்ட நிலையில் இதற்காக எந்த ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது, நிபந்தனையின்றி அந்த போர் விமானி அபிநந்தனை விடுவிக்க வேண்டும் என்று இந்திய தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. அதே சமயத்தில் அந்த பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரிடம் இது பற்றி கேட்ட பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த பதற்றத்தை தணிப்பதற்கு இது உதவும் என்றால் நாங்கள் போர் விமானி அபிநந்தனை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்க தயார் என்று அவர் கூறியிருந்தார். இதை பாகிஸ்தான் ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில்தான் இந்த பாகிஸ்தானின் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அந்த நாட்டு பிரதமர் இம்ரான்கான் இந்த போர் விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என்று அறிவித்திருக்கிறார். சமாதான அமைதி முயற்சிக்கான ஒரு நல்லெண்ண அடையாளமாக இதுபோல் அந்த விமானி அபிநந்தனை விடுவிப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார்.
ரகுமான், தற்போது இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இம்ரான் கான் கூறியுள்ளதாக தகவல் வெளியானது. தற்போது நாளை விடுவிக்கப் போகும் சமயத்தில் பாகிஸ்தான் பிரதமரின் இம்ரான்கான் பேச்சில் ஏதாவது போர் நிறுத்த சூழல் குறித்த அறிவிப்பு ஏதாவது அங்கே இருக்குதா? அது குறித்த தகவல் ஏதாவது சொன்னாரா? இது குறித்த தகவல் சொன்னாங்க. இந்த பின்னணியில் இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கிற பின்னணி நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். அது ஒரு தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் மண்ணில் அந்த நாட்டு அரசே அடைக்கலம் கொடுக்கிறது, அந்த தீவிரவாதிகளை பாதுகாக்கிறது. அப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த தீவிரவாதிகள் அங்கு பாகிஸ்தான் அரசு மற்றும் உளவுத்துறை ஆதரவுடன் அங்கு பாதுகாப்பாக உலா வருகிறார்கள் என்பதுதான் இந்தியாவுடைய குற்றச்சாட்டு. இதற்காக பல்வேறு ஆதாரங்களும் கூட பாகிஸ்தானிடம் வழங்கப்பட்டிருக்கின்றன, உலக அரங்கிலும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கூட அந்த தீவிரவாத கட்டமைப்புகளை அழிப்பதற்கு பாகிஸ்தான் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் அந்த புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் 40 வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். இதைத் தொடர்ந்துதான் இந்தியா அந்த தீவிரவாத கட்டமைப்புகளை அழிப்பதற்கான நடவடிக்கை எடுத்தது. அந்த நடவடிக்கை என்பது மிகவும் தெளிவாகவே இந்திய அரசு அறிவித்திருந்தது. அது நான் மிலிட்டரி அண்ட் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதாவது பாகிஸ்தான் இராணுவத்திற்கோ அல்லது அந்த நாட்டு மக்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தீவிரவாதிகளை மட்டும் அழித்தொழிப்பதை நோக்கமாக கொண்டது என்பதாகத்தான் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அப்படித்தான் அந்த தாக்குதலும் கூட நடத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி தெளிவாகவே இந்திய அரசு தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தியிருந்த போதிலும் கூட பாகிஸ்தான் ஒரு அத்துமீறல் முயற்சியில் ஈடுபட்டது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை அழித்தொழிப்பதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது வேறு, அதே நேரத்தில் பாகிஸ்தான் விமானப்படை இந்திய வான்பரப்பிற்குள் நுழைந்து செய்த முயற்சி என்பது வேறு. அது இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காக செய்யப்பட்ட முயற்சியாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அந்த விமானங்கள் விரட்டி அடிக்கப்பட்டன. அந்த முயற்சியில் தான் துரதிருஷ்டவசமாக எதிரி எல்லைக்குள் ஒரு இந்தியாவினுடைய மிக்ரக விமானம் விழுந்து விட்டது. போர் விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் பிடியில் சிக்கிக்கொண்டார். இந்த பின்னணியில் தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதை பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் என்பது இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது. இந்த தீவிரவாத கட்டமைப்புகள் அழிக்கப்பட வேண்டும், பாகிஸ்தான் மண்ணில் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும், இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த வலியுறுத்தல்கள் பயனளிக்காத போதுதான், அந்த பேச்சுவார்த்தைகளும் பயனளிக்காத போதுதான், சர்வதேச அளவிலான அந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போதும் பாகிஸ்தான் அந்த தன்னுடைய கடமையை சரிவர செய்யாத போதுதான் அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. ஆக இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த பதற்றம் என்பது, அந்த ஒரு பதற்றமான சூழல் என்பது பாகிஸ்தானோட ஒரு அலட்சியமான அந்த தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத போக்கினால் உருவான ஒன்றாகும். அப்படிப்பட்ட பின்னணியில் தான் இந்த விஷயத்தை அணுக வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்களது எல்லைக்குள் புகுந்து அந்த தீவிரவாத கட்டமைப்புகளை அழிப்பதற்கு இந்தியா நடவடிக்கை எடுத்ததன் பிறகு அவர்களது ஒரு குரலில் பேச்சில் ஒரு மாற்றம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். தாங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், புல்வாமா தாக்குதல் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயார் என்று அவர்கள் மீண்டும் கூட உறுதியளித்திருந்ததை நாம் பார்த்தோம். ஆக அந்த ஒரு நடவடிக்கைக்கு பிறகுதான் அந்த பாகிஸ்தானுடைய குரலில் அந்த மாற்றம் தெரிந்ததை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட அவர்கள் இந்திய வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் என்றால் இதற்கான இந்தியாவினுடைய பதில் நடவடிக்கை என்பது கடுமையானதாக இருக்கும் என்பது பாகிஸ்தான் தரப்பில் ஒரு அச்சமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளையும் இந்தியா எடுத்து வருகிறது. நேரடியாக அந்த பாகிஸ்தான் அரசிடம் இந்திய தூதர் மூலம் வலியுறுத்திருப்பது மட்டுமின்றி பல்வேறு நாட்டு தூதர்களையும் கூட அழைத்து தங்களது நிலையை இந்தியா தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதே போல இந்த சர்வதேச அமைப்புகள் மூலம் வலியுறுத்தி இருக்கிறது. இது தவிர இந்த வியன்னா ஒப்பந்தம் உடன்படிக்கை என்று சொல்லப்படுவது சர்வதேச அளவில் இந்த போர் புரியும் நாடுகள் அல்லது இந்த போர்க்கைதிகள் பிடிபடும் பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என பல்வேறு விதமான நடைமுறைகள் சர்வதேச அளவில் இருக்கின்றன. அந்த நடைமுறைகளின்படி பார்த்தாலும் கூட இந்திய விமானி அபிநந்தனை அவர்கள் விடுவிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இருந்திருக்காது. உடனடியாக அவர்கள் அதை செய்யவில்லை என்றாலும் பின்னர் அதை செய்துதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைதான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்த அறிவிப்பை நாடாளுமன்றத்தினுடைய அந்த நாட்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் என்பது இங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதன் பின்னணியில் தான் அந்த கூட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் அந்த பிரதமர் இம்ரான்கான் உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையில் அவர் போர் விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என அறிவித்திருக்கிறது மட்டுமல்ல, அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார்.
ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் அடிப்படையில், நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் முகமாக அமைதிக்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வகையில் தான் தாங்கள் அப்படி விடுவிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த இந்தியாவுடன் அந்த பதற்றம் என்பதை அது பாகிஸ்தான் விரும்பவில்லை என்பதையும், அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கும் வகையிலேயே இந்த விமானி அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்று அவர் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இந்திய பாகிஸ்தான் அந்த பதற்றத்தை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய நிலை தெளிவாகவே இருக்கிறது. அந்த தீவிரவாத கட்டமைப்புகள் அளிக்கப்பட வேண்டும், தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தரும் போக்கை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என்பதால் அது இந்தியாவினுடைய குரல் மட்டுமல்ல, அமெரிக்காவும் அதையே வலியுறுத்தி இருக்கிறது. அதற்காக அந்த பாகிஸ்தான் அரசுக்கு தர வேண்டிய நிதியுதவியையும் கூட அமெரிக்கா $1.3 பில்லியன் நிதியுதவியை நிறுத்தியிருக்கிறது. இதே போல சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் கூட கண்டிப்பான குரலில் பாகிஸ்தானை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்தியாவினுடைய நிலை இவ்வாறு தெளிவாக இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லாத நிலைமை இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த நிலையில் உறுதியாக திட்டவட்டமாக இருக்கிறார்கள் என்றால் பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லை. ஏனெனில் அந்த ஜெய்ஷே முகமது தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்பதும், அந்த இயக்கம் பாகிஸ்தானில் இருந்துதான் செயல்படுகிறது என்பதும், அந்த இயக்கத்தினுடைய தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தான் அரசினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் என்பதும் ஒரு உலகறிந்த உண்மையாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த சர்வதேச அழுத்தங்கள் இப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு இறங்கி வருவதை தவிர வேறு வழி இல்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்த சூழலில் இருந்து அவர்கள் வெளிவருவதற்கு, இந்த சர்வதேச நெருக்கடியில் இருந்து அவர் தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லை என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த இது போல இறங்கி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த புல்வாமா தாக்குதல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தயார். அதே போல அமைதிக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும், அமைதி திரும்புவதற்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கூட பிரதமர், அந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சில 2 நாட்களுக்கு முன்னால் கூறியிருந்ததை நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பிலேயே பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பிலேயே இம்ரான்கான் அதை தெளிவுபடுத்தியிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2015ஆம் ஆண்டில் பிரதமர் மோடியை அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இம்ரான்கான் சந்தித்தது குறித்தும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி பிரதமர் மோடியை சந்தித்த பொழுது வறுமை ஒழிப்பிற்கும் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தான் பிரதமர் மோடியும் உறுதியளித்ததாகவும், இரு நாடுகளுக்கிடையே அமைதி திரும்புவதற்கு இந்த தீவிரவாத செயல்கள், தீவிரவாதிகளினுடைய நடவடிக்கைகள் இடையூறாக வந்துவிடாமல் தடுப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அப்போதைய இம்ரான்கான் பிரதமர் மோடியிடம் உறுதியளித்திருந்தார். அதை இம்ரான்கானை குறிப்பிட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இருப்பினும் கூட அந்த இரு நாடுகளுக்கிடையே ஒரு சமாதானமான ஒரு நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அவர் விமானி அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்பதோடு அது ஒரு அமைதி திரும்புவதற்கான ஒரு நல்லெண்ண முயற்சியாகவே இதை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பின்னணியில் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரண்டினுடைய நிலை தெளிவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த தீவிரவாதிகளினுடைய தாக்குதலுக்கு பிறகே அது தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையாகவே அந்த பதிலடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த நடவடிக்கைக்கு சர்வதேச அரங்கில் முழு ஆதரவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அந்த தீவிரவாத கட்டமைப்புகளை அளிக்க வேண்டும் என்று இன்றல்ல பல ஆண்டுகளாக பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு வலியுறுத்தி வருகின்றன. அது மட்டுமல்ல, ஐநா விதிகளின்படி பாகிஸ்தான் அது செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கடமையில் அந்த பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தவறி வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய இம்ரான்கான் மட்டுமல்ல, இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்களும் கூட அந்த தீவிரவாதத்தை ஒழித்து கட்டுவதில் அல்லது கட்டுப்படுத்துவதில் பெரிய அளவில் அக்கறை காட்டாமல் அலட்சியமாக இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதே யதார்த்தமாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் அந்த புல்வாமா தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் என்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் வீரமரணமடையும் காரணமாக இருந்திருக்கிறது என்கிற நிலையில் அது இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அரங்கிலேயே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பாகிஸ்தான் வெளிப்படையாக வேறு வழியின்றி தன்னுடைய நிலையை, பலவீனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்திய விமானப்படையினுடைய விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என்று அவர் அறிவித்திருக்கிறார். ஆக இந்த நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்தியா அடுத்த கட்ட பதிலடி நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், அது மிகவும் கடுமையானதாகவும் இருக்கக்கூடும் என்கிற அச்சம் அந்த பாகிஸ்தான் தரப்பில் நிலவுகிறது என்பது ஒன்று. இரண்டாவதாக, இந்த சர்வதேச அழுத்தத்திற்கு அந்த பாகிஸ்தான் பணிந்து செல்ல வேண்டி இருக்கிறது என்பது
என்பது ஒன்று. மூன்றாவதாக இந்த சர்வதேச விதிமுறைகளின்படியே விமானி அபிநந்தனை அவர்கள் விடுவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அவர் இதுபோல் பிடிபடும் பொழுது அவர்களை கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்குரிய அனைத்து சட்ட உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. இதே போல இப்படி இரு நாடுகள் இருக்கும் பொழுது அந்த இரு நாடுகள் இதை எப்படி தீர்த்துக் கொள்வது அல்லது எப்படி பரஸ்பரம் விடுவிப்பது என்பதற்கு தொடர்பான அந்த விதிகளும் கூட இருக்கின்றன. அந்த பின்னணியில் இருந்து பார்த்தாலும் கூட பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லை. இந்த சூழ்நிலையில் சர்வதேச அரங்கில் தன்னுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்திய போர் விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார்.